நம்ம உடம்பு நோய் இல்லாம இருக்கிறது முதல் இன்பம், மனக்கவலை இல்லாம இருக்கிறது இரண்டாவது இன்பம், பிறருக்கு உதவியா இருக்கிறது மூணாவது இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நாம முதல்ல சுறுசுறுப்பா இருக்கணும். வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னு விரும்பினா சோம்பலுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி தாங்க பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா, வெற்றிக்கான வழி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது தாங்க. கொஞ்ச நேரம் உழைக்கணும், கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும். ஆனா எப்பவுமே நம்பிக்கையோட இருக்கணும். முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது. இத நான் சொல்லல, சிம்ஸ் அப்படிங்கிற மனோ தத்துவ அறிஞர் தாங்க சொல்றாரு. இன்னைக்கு நான் ஏன் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, நம்மளோட உடலும் மனசும் இன்பமா இருந்துருச்சு அப்படின்னாவே மற்றவங்களுக்கு நாம உதவி செய்யணும் அப்படிங்கறத மூணாவது இன்பத்தையும் நாம தேடிடுவோம். ஆனா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நாம முதல்ல சுறுசுறுப்பா இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில நாம உயரணும் அப்படின்னு சொல்லி உழைக்க நாம முயற்சிக்கும் போது, உழைப்பு அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு உணர்ந்து நாம முயற்சிக்கும் போது தோல்விகளும் துன்பங்களும் தொடர்ந்து வரலாம். அந்த நேரத்தில் நம்ம மனம் பொறுமையை இழக்காம, மனம் தடுமாறாம, நிலை குலையாம கவனத்தோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. நம்ம எடுத்த காரியத்துல வெற்றி அடையிற வரைக்கும் உறுதியோடையும் மனம் கோணாம தொடர்ந்து முயற்சி செய்யணுங்க. விடாமுயற்சி செய்யணும். சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா, துன்பமோ ஏதாவது ஒரு துயரமோ வரும்போது பரபரப்பா ஏற்குமாறா ஏதாவது செஞ்சிருவாங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம முன்னேறி ஆகணும். இதுலயே நம்ம பொடி பொடியா ஆயிடக்கூடாது. அதுக்கு விடாமுயற்சி எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா இப்ப நாம பாக்குறது எல்லாமே விடாமுயற்சியால வந்ததுதான். திருவள்ளுவர் விடாமுயற்சி செய்யல அப்படின்னா திருக்குறள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. தொடர்ந்து விடாமுயற்சியோட நீங்க பயணம் செய்யும் போது உங்களுக்குள்ளேயே பல சிந்தனைகள் உருவாகும். அதுவே உங்களை வெற்றிக்கான பாதைக்கு அழைத்து செல்லும். எதையுமே பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. சோம்பலுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா வறுமைக்கு இடம் கொடுக்கறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தொடர்ந்து விடாமுயற்சியோட முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க. உங்களோட குறிக்கோளை அடையிற வரைக்குமே கொஞ்சமா வேலை செய்யுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா எப்பவுமே நம்பிக்கையோட இருங்க. சோம்பலுக்கு இடம் கொடுத்து வறுமைக்கு இடத்தை கொடுத்துறாதீங்க. சுறுசுறுப்பா இருங்க. எந்த நேரத்திலையும் துயரம் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நீங்க எடுத்த காரியத்திலிருந்து பின்வாங்காம, மனம் தளராம, மனம் கோணாம விடாமுயற்சியோட தொடர்ந்து முன்னேறி உங்களோட வாழ்க்கையில வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.